அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேபிஏ குரூப்ஸ் வர்சஸ் லவ் பேர்ட்ஸ் டீம் பேட்டிங் டீம். கேபிஏ குரூப்ஸ் தான் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. 5 ஓவர் மேட்ச், 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண முரளி ஸ்ட்ரைக்லையும் அரவிந்த் நான் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முருகன் லெஃப்டி பவுலர் அரௌண்ட் த விக்கெட்டு. பால் மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் தெளிவாக பேட்ஸ்மேனும் ஆட்டார். மேலே ஆள் வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிள். வெல் பிளேடு. நல்ல ஃபிளிக்கிங். பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. ஏஸ் கிளியர் பண்ணிருச்சு. அந்த பில்டிங் மேலே போய் விழுந்துருச்சு. சந்திச்ச முதல் பந்து 6. இந்த ஸ்டாம்ப் கமிட் ஆகி பார்த்தாரு. கம்பேக்கிங் டெலிவரி டாட்டா மாறி இருக்கு உடம்புல பட்டு. நல்ல இடத்துல இருந்துச்சு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர். எஸ் வந்துட்டாரு. விக்கெட் நம்பர் 1 கான். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் காலின்னு சொல்லலாம். 1 ரன் பேட்ஸ்மேனா சரவணன். சரவ் லாஸ்ட் 2 more. எஸ் டாட் பால். லாஸ்ட் 1 ஷாட். ஆனால் அந்த அளவுக்கு ட்ராவல் இல்லை, டிஸ்டன்ஸும் இல்லை. ஃபீல்டர் வந்துட்டாரு. நல்ல டேக்கன். ஈஸியாக பிடிக்கிறாங்க கேட்ச் எல்லாம். ஃபீல்டிங் சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 2வது விக்கெட் தான். ஒரு 6 போயிருந்தாலும் நல்ல ஓவர்னு சொல்லலாம். ஓவர் முடிவுக்கு 7 ரன், 2 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் போட சிவா வந்திருக்காரு. சிவ தனுஷ் ஓவர் விக்கெட். சூப்பரான ஷாட்டு கவர்ஸில். அழகாக இருந்துச்சு பார்க்க. மிஸ்ஃபீல்டு. பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்மள டாஸ் விட்டாரு. கம்பேக்கிங் டெலிவரி ஆப்ஷன்ஸில் வந்த பக்கமாக ஒரே நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் ஆறுமுகம். டிஃபென்ஸ் மைண்ட் செட். சிங்கிள். அதே திசை. இம்முறை பின்னாடி இருந்த ஃபீல்டர் வந்துட்டாரு, கவர் பண்ணிட்டாரு. சிங்கிள். ஓய்யோ, கீப்பர் கால்குள்ள விட்டாரு. சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 13 ரன், 2 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் போட வெற்றி வந்திருக்காரு. லோகேப் கீழே வந்துச்சு, எடுக்க முடியல பேட்ல. அப்படிங்கிறப்ப டாட் 1 தடவை விழுந்துரும் நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர். வந்துட்டாருங்க. 100 பிடிக்க பார்த்தாரு, முடியல. சிங்கிள். டாக்கிங் இறங்கி போனதுனால யாருக்காருன்னு சொல்லலாம். நின்று இருந்தா ஸ்லாட்டா இருந்திருக்கும். டாட். க்ளோசர் 1. சிங்கிள். மீட் ஆகல. அப்படிங்கிறப்ப இதுவும் டாட். லோ ஃபுல் டாஸ், நேருக்கு நேரா. நல்ல பிக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள் 4. 4 ஃபார் பேட்டிங் டீம். 3 ஓவர் முடிவுக்கு 19 ரன், 2 விக்கெட். இந்த ஒரு படம் முருகன் வந்த உடனே வேகம். டாட். போன ஒய்டு ரீபால். லாங் ஆன்ல ஒத்தங்கை ஃபீல்டிங். சிங்கிள். ஸ்லாட். ஆனா இங்கே தொங்குது. பவுலர் பின்னாடி ஓடி போய் பிடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருப்பார். நான் ட்ராப்பு. நல்ல ட்ரை, நல்ல முயற்சி. சிங்கிள். முரளி ஸ்ட்ரைக்கில் வேகமாக தரையோட தரையா. நல்ல பஞ்ச். சிங்கிள். ரொம்ப லெக் ஸ்டம்பில் ஒய்டு ரீபால். திருகள். நல்ல ஷாட். நல்ல பேட் ஸ்பீட். ஃபீல்டரால பிடிக்க முடியல. பார்த்தாரு. 8வது தூரம் போயிருக்கு. 6 பேட்ல இருந்து 6. லாஸ்ட் 1 ஒய்டு கோட்டில் ஏறினாரு. இன்சைட் எட்ஜ். சிங்கிளோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடிவுக்கு 31 ரன், அதே 2 விக்கெட்டு. கடைசி 6 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். உதயகுமார் வந்திருக்காரு, நியூ பவுலர். ஓவர் விக்கெட். ரெண்டு பேராலையும் பிடிக்க முடியல. 4. செகண்ட் பால் வந்த பக்கமாக ஆப்ஷன்ஸில். சிங்கிள். இப்போ ஓடுவாங்க 2வது ரன்னு. அதே திசை. விண்டு முன்னே அமுக்கி கொடுக்கும். ஆனால் தெளிவாக ஃபீல்டர் வந்தார். பாலுக்கு கீழே விக்கெட்டு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு விக்கெட் போகுது. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். குட்டி கேமி வராராம் பார்ப்போம். அதுக்கு வித்தே கொடுக்க மாட்டேங்கிறார் பவுலர். அவரோட ஏரியாவில் கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கார். சிங்கிள். போன போல் ஆஃப் ஸ்டம்பில் ஒய்டு ரீபால். ஃபுல் டாஸ். ஆனால் உள்ளே இருக்கும். ஃபீல்டர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக மேலே இருக்குது பந்து. நல்ல டேக்கன். அனதர் விக்கெட் இந்த ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் 1 டார்கெட் தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஷாட். வாட் அ ஹிட். பவர்ஃபுல் ஹிட்டு. ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்தாரு. எங்கேயோ போயிடுச்சு.
லாஸ்ட் பால் 6ஓட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஆதவ் அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 45 ரன் ஆடி இருக்காங்க. 46 டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா நாகராஜ் ஸ்ட்ரைக்லையும் ஆனந்த் நான் ஸ்ட்ரைக்ல ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ் வந்திருக்காரு. லெஃப்டி பவுலர் அட்டாக்கிங் டெலிவரி பாடி லைன்ல வந்தாரு. சிங்கிள் அலோ பண்ணிடுவாங்க. பெயின் த ஸ்டம்ப் சிக்கி ஷாட். அங்க ஆளே இல்ல. 3 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 3 ரன். 3 ஓட்டங்கள். நாகராஜ் அட்வான்ஸா சுத்திட்டாரு. கீழே வந்துச்சு பந்து. ரைட்டியா திரும்பி பார்த்தாரு. லைனுக்கு உள்ளதா இருந்திருக்கு. டாட் வாக்கிங் வித்தியா கொடுக்காத பால். எக்ஸலன்ட் டெலிவரி. டபுள் பாப்போம். ரெண்டு விக்கெட் கட்டுறாங்க. சமவே மாறந்திருக்காங்க. சம ஹைட்டா போயிருக்கு. ஃபீல்டர் வேகமா இருந்தா கேட்ச பிடிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் நடுவால விழுந்துருச்சு. சிங்கிள். இப்போ 2 ரன்னுக்கான கால். நல்ல ரன்னிங்க. ஓடி எடுத்துட்டாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு 9 ரன். நோ விக்கெட். செகண்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அரவிந்த் வந்திருக்காரு. ஓவர் த விக்கெட். ஷாட் லெக் ஸ்டம்ப்ல. தாண்டி போயிருக்கு. அகைன் லெக் ஸ்டம்ப். ஒரு சவுண்ட் கொடுத்து அடிச்சாரு. இதுவும் 6ன்னு சொல்லலாம். பிக்கஸ்ட் 6 மரத்துல போய் விழுந்திருக்கு. அடுத்து 2 6. நாகராஜ் சேஞ்ச் பவுலர் பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். தரையோட தரையோட பால் லோ ஃபுல் டாஸ். நல்ல ஃபீல்டிங். சூப்பர் ஃபீல்டிங். சூப்பர் ஃபீல்டிங். வெல் ப்ளே. சூப்பர். நல்ல ஒரு கட். லெட் கட். கல்லி திசையில போயிட்டு இருக்கு. எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். சூப்பர் ஒரு ஃபீல்டிங். ஃபீல்டர் நல்லா பண்ணிட்டாரு. அது கடையில இன்னொரு ரன் ஓடிட்டு இருக்காங்க. ஒன் ஷாட் பவுலர் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாரு அம்பையர்ட்ட. எஸ் ஒன் ஷாட் தான் கொடுத்திருக்காரு அம்பையரும். 2 ரன். 2 ஆர் அடிச்ச பேட்ஸ்மேன். அட்டாக்கிங் டெலிவரி கீழே வந்துருச்சு. எதிர்பார்க்குற பேட்ஸ்மேன் இதை டாட். லோ ஃபுல் டாஸ். லோ ஃபுல் டாஸ். 2 ரன்னுக்கான கால். செம்ம வேகமா இருந்திருக்காரு ஆனந்த். 2 ரன். 2 ஓவர் முடிவுக்கு 26. நோ விக்கெட். மீதமுள்ள 18 பாலுக்கு 20 ரன் நீடு. பவுலர் சரவ் வந்திருக்காரு. சரவணன் கிளீன் போல்ட். எஸ் மேபி இதனால இருந்திருக்கும். ஸோ முதல் விக்கெட்டை பிடிக்கிறாங்க. இங்க இருந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுதான்னு பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேன் சக்தி லெக் ஸ்டம்ப்ல குறுக்க போனாரு. அங்க ஃபீல்டர் லைனுக்குள்ளதா இருந்திருக்கு. நல்ல டேக்கன். முதல் பந்து ஆட்டம் இருந்து வெளியே சக்தி. நியூ பேட்ஸ்மேன் உள்ள மகா வந்திருக்காரு. பவுலர் ஹேட்ரிக். இந்த பந்து விக்கெட்டா இருந்தால் வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நுணுக்கமா தள்ளி விட்டாரு. இப்போ வரைக்கும் 2 ரன். 2 ஓட்டங்களா? பால் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒயிட் ஏரி பால். ஷாட் நேருக்கு நேரா சம ஹைட்டா போயிட்டு இருக்கு. லாங் ஆன் ஃபீல்டர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் லெஃப்டி வந்திருக்காரு ரித்திஷ். 14 பாலுக்கு 17 நீடு. இந்த 2 பால் முக்கியமான பாலா இருக்க போகுது இந்த மேட்சுக்கு. அந்த பக்கமா பேட்டை வச்சு விட்டாரு. யூஸ்ஃபுல்லா ஒரு சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து நாகராஜ். எஸ் ஒரே ஓவர்ல 4 விக்கெட் சரிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சாரோ கிட்டத்தட்ட கேம் சேஞ்சிங் ஓவரா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் மொமெண்டம் யார் பக்கமா போகுதுன்னு பார்ப்போம். ஓவர் முடிவுக்கு 30 ரன் 4 விக்கெட்ல இருந்து. மீதமுள்ள 12 பாலுக்கு 16 நீடு. இந்த ஓவர் போட முரளி வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். ஸ்ட்ரைக்ல லெஃப்டி என்ன பண்றாரு பார்ப்போம். அருமையாக கண்டிப்பாகவே சிங்கிள். ஒரு ரன் தான். நியூ பேட்ஸ்மேன் பிரதாப் ஸ்ட்ரைக்ல பந்து மாறுது. சோ கீப்பருக்கு பின்னாடி அன்ஸ்டாப்பபிள் தான். கண்டிப்பாகவே நான் எஸ் தோனி மேலேயே அடிச்சு விட்டாரு. இப்போ 10 பாலுக்கு 11 நீடு. ஆஃப்டன்ஸ்ல ஒரு அம்கல் ஷாட். எனக்கு 4 போதும். அதுக்கப்புறமா கீழே ஆடுறேங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஷாட். 9 பாலுக்கு 10 நீடு. லெஃப்டி ஸ்ட்ரைக்ல வெல் டிஃபென்ஸ் கவர்ஸ்ல இங்கே தள்ளிட்டு டாட் விட மாட்டேங்கிறாங்க.
8 பாலுக்கு 9 பம்பாச்சு பால். சிறப்பாக வீசப்பட்ட பந்து 7 பாலுக்கு 9 ரன் நீடு. ஒரு முக்கியமான பந்து ஆஃப் ஸ்டெம்ஸ்ல பால்ல மூவ்மெண்ட். எஸ் டாட் கொடுத்து ஓவரும் கொடுத்திருக்காரு அம்பையர். லாஸ்ட் 2 பால் டாட்னு கொஞ்சம் பிரஷர் போட்டிருக்காங்க. 4 ஓவர் முடிவுக்கு 37, 4 விக்கெட் இருந்து இப்போ 6க்கு 9. லெக் ஸ்டம்பில் விண்டு. ஸோ பவுலரோட மைண்ட் செட் லெக் ஸ்டம்பில் ஆட விடாமல் போட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். பேட்ஸ்மேன் எப்படியா ஒரு ஷாட் கனெக்ட் பண்ணாலும் பெருசாக மாறிடும் அந்த எண்ணத்தோட இருப்பாங்க. ஸோ ஒரே ஓவரில் 4 விக்கெட் எடுத்த காரணம் சரவணன். அவரே தள்ளியிருக்காங்க பவுலிங் எண்டில். ப்ரெஷர் எல்லாமே அவர் மேலே என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 1 more wicket to 5 wicket taker. லெஃப்ட் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹிட். எதுவுமே பண்ணல. அப்படி பின்னாடி ஃபீல்டர் கவனமா இருந்ததுனால அது பவுண்டரி சேவ். இல்லைன்னா பவுண்டரியா இருந்திருக்கும். சிங்கிள். 5 பாலுக்கு 8. ஓகே கீழே வந்துருச்சு. பேட்ஸ்மேன் பாலை மேலே எதிர்பார்த்தாரு. மாச்சி நீடட் டாட் ஃபார் பவுலிங் டீம். 4 பாலுக்கு 8. ஃபுல்லா மறிச்சாரு. கிராஸ் பேட் போட்டு பார்த்தாரு. இதுவும் பண்ணல. அப்படிங்கிறப்ப கீப்பர் கைவசம். 3 பாலுக்கு 8. கீப்பர் காலில் பட்டு தேக்கிட்டாரு. அப்படிங்கிறப்ப ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஓட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. லெஃப்டி தான் ஸ்ட்ரைக்ல இருக்க நினைப்பாரு. ஆனா இந்த கிரவுண்ட்ல ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு தான் ஏதாவது ஒரு ஷாட் கனெக்ட் பண்ணாலே மேட்ச் மாறதுனால தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு லெஃப்டி பேட்ஸ்மேன். விக்கெட் கன்சிடர் ஆகும். ஒரு 2 பாலுக்கு 7. சோ டாட் இங்க மேட்ச் பாலா இருந்துச்சு. அந்த டாட்டா பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. 6 மட்டும் டை. அது சாத்தியமான்னு பார்ப்போம். டாப் ஏஜ் இங்கே தூங்கிருச்சு. ஒய் லைன்ல இருந்து போட்டாரு. இந்த கேட்சை பிடிச்சிருந்தா 5 விக்கெட் டேக்கரா இருந்திருப்பாரு பவுலர். கீப்பர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். கேட்சை விட்டாங்க. ஆனா மேட்சை விடல. இம்ப்ரெசிவ் ஓவர். ஸோ லவ் பேட்ஸ் வின் பண்ணிட்டாங்க மேட்சை. செகண்ட் ரன்னுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. அவரோட 2 ரன் நல்லா இருந்துச்சு. மேட்ச் வரையும் பிடிச்சி கொடுத்தாரு. அதுக்காக 500 ரூபா பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க.